திருச்சிற்றம்பலம். புரையற்ற பாலினுள் நெய் கலந்தாற்போல் திரையற்ற சிந்தை நல்லாரியன் செப்பும் உரையற்று உணர்வோர் உடம்பிங்கு ஒளிந்தால் கரையற்ற சோதி கலந்த சத்தாமே. புரை ஊற்றுதல் என்று சொல்லுவார்கள். புரை என்று சொன்னால் குற்றத்தை குறைக்கும். திரை என்பது ஓயாது அங்குமிங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனவோட்டத்தை குறிக்கும். உரையற்று என்பது மௌன நிலையை குறிக்கும். புரையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல. புரை ஊற்றிய பாலுக்குள்ளும் நெய் இருக்கிறது, புரை ஊற்றாத பாலுக்குள்ளும் நெய் இருக்கிறது. இது வெளிப்படையாக தெரியாது. அதுபோல இறைவனும் எல்லா உயிர்களுக்குள்ளும் உறைந்திருக்கிறார். அவனை கண்டு அவன் உபதேசத்தை பெற்று அழியா தன்மையோடு வாழ்பவர்கள் யார் என பாடுகிறார். திரையற்ற சிந்தை உடையவர்களால் மட்டுமே அவன் உபதேசத்தை பெற முடியும். திரையற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும் உரையற்று சலனமற்றவர்களாய் மௌன நிலையிலிருந்து ஞானாசிரியனாகிய இறைவன் வழங்கும் அந்த மௌன உபதேசத்தை உணர்ந்தவர்கள் உடம்பு இங்கு அழிந்தாலும் அவர்கள் எல்லையற்ற அருட்பெரும் சோதியாகிய மெய்ப்பொருளோடு கலந்திருப்பர் என பாடுகிறார். சிவத்தோடு சிவமாயிருப்பர். அன்பே சிவம், அடியார்க்கு அடியேன்.